அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு 2 கைகளை மிகப்பெரிய ஒரு அருளாக வழங்கியுள்ளான். கண் தெரியாமல், காது கேட்காமல், நடக்க முடியாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் 2 கைகள் இல்லாவிட்டால் கற்பனை செய்து பார்க்கும் போதே மிக கஷ்டமாக இருக்கின்றது. நமது கை மிக அருமையான ஒரு குட்டி இயந்திரம், திறமையான ஏறாத ஓர் உழைப்பாளி நமது கை. கருவளர்ந்த 4 மாதங்களிலேயே நமது கைகள் முழு உருவத்தை பெற்று விடுகின்றன. குச்சி போல சாதாரணமாக காட்சி தரும் நமது கைகளால் 4 அல்லது 5 கிலோ எடைகளை சுலபமாக தூக்க முடியும் என்றால் அவற்றின் வலிமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மணிக்கட்டில் 8 எலும்புகளும், உள்ளங்கையில் 5 எலும்புகளும், விரல்களில் 14 எலும்புகளும், ஆக மொத்தம் நமது ஒரு கையில் 27 எலும்புகள் உள்ளன. நமது 2 கைகளையும் சேர்த்தால் 54 எலும்புகள். அதாவது நமது உடம்பில் உள்ள மொத்த எலும்புகளில் 4இல் ஒரு பகுதி நமது கைகள் எலும்புதான். உணவு உண்பது, உணவு ஊட்டுவது, எழுதுவது, படம் வரைவது மட்டும் நமது கைகளின் பணிகள் அல்ல. கண் பார்வை இழந்தவர்களுக்கு கையே கண்ணாக பயன்படுகிறது. காது கேட்காதவர்களுக்கு கை செய்கை மூலம் செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்படி பல்வேறு பணிகளை நம் கைகள் மூலம் செய்யப்பட்டு வருகின்றன. சொல்ல போனால் தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அதிகம் வேலை செய்வது நமது கைகள் தான். நமது வாழ்நாளில் குறைந்தபட்சம் 2 கோடி தடவையாவது விரல்களை நீட்டி நீட்டி மடக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான கைகளை வழங்கிய அல்லாஹ்விற்கு நாம் முழுமையாக நன்றி செலுத்தி உள்ளோமா? எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமது கைகளில் விரல்களை அமைத்துள்ளான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமது கைகளில் 10 விரல்களை அமைத்துள்ளான். விரல்கள் 10ம் நமது மூலதனம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த விரல்களில் கட்டை விரல், அதாவது இந்த பெருவிரலை வலுவானதாக, மிக முக்கியமானதாக இறைவன் ஆக்கியுள்ளான். கட்டை விரல் இல்லை என்றால் எழுதவோ, சாப்பிடவோ, சைக்கிள் ஓட்டவோ, பைக் ஓட்டவோ, செல்லமாக தம்பி தங்கைகளை கிள்ளவோ முடியாது. ஏன் எதுவுமே செய்ய முடியாது. நமது கைகளில் 45% வேலைகள் கட்டை விரலாலே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஆக இந்த கட்டை விரல் அந்த ஏக இறைவனின் மிகப்பெரிய அருளாகும். அதற்காக அவனுக்கு நாம் என்ன நன்றியுடன் செய்துள்ளோம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி